தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குவா ப்ளீஸ், கீழே இறங்குவா தம்பி, கீழே இறங்குவா ப்ளீஸ், தம்பி கீழே இறங்குவா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் டைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தரேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க? கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பாத்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026 எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். இப்படித்தாப்பா எப்போ இடம் கிடைக்கும் அதுல போய் உக்காரலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். படம் பைல்ஸ் தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸ்ல இருக்கும்போது 100 நாள் ஒன்னாவே இருந்தோம். சொல்லாம என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். என்ன ஏதோ அப்படி இப்படி நான் பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணிருந்தீங்க இல்லையா? ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு. சரி, எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா, நீங்க எதெல்லாம் ஒன்றும் போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சா தில்லு இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்கள், பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி, சரிங்களா?